மௌனத்தினுடைய சக்திகளை பற்றி அறிஞ்சவங்க அதை தங்களுடைய வெற்றிகளுக்கான ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு முயற்சி செஞ்சும் பேச்சு திறமையினால சாதிக்க முடியாத விஷயங்களை உங்களுடைய சில நொடி மௌனத்தினால சாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், இது சக்சஸ் மோட். நாம இடைவிடாத இரைச்சல்களும் சத்தங்களும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வெஹிக்கிள், டிவி, கன்ஸ்ட்ரக்ஷன், மியூசிக் அப்படின்னு நம்மள எந்த நேரமும் சத்தங்கள் தான் சூழ்ந்திருக்கு. இங்க மௌனம் அப்படின்ற வார்த்தையே பெரும்பாலும் சங்கடமானதா தான் பார்க்கப்படுது. நம்மளை சுத்தி இருக்கிற சூழல் மட்டுமில்ல, நம்மளாலேயுமே கூட மௌனத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளவோ நீண்ட நேரம் சகிச்சு கொள்ளவோ முடியாத அளவுக்கு இன்றைக்கு லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய நேரத்தை மீதப்படுத்துறதுக்காகவும் நாம செய்யற வேலைகளை இலகுபடுத்துறதுக்காகவும் என்னதான் பல டெக்னாலஜிஸ் நமக்கு இன்றைக்கு கிடைச்சாலும் நம்மளுடைய பொறுமையின்மை வளர்ந்துட்டே தான் இருக்கு. அது வளர வளர மௌனம் அப்படின்ற விஷயம் அந்நியமானதாவே ஆயிட்டு இருக்கு. ஆனா மௌனத்துக்கு இருக்கக்கூடிய சக்திகளை பற்றி தெரிஞ்சவங்க அதன் மூலமா பல விஷயங்களை சாதிச்சுட்டே தான் இருக்காங்க. நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்மளால சிலரை அவதானிக்க கூடியதா இருக்கும். அதாவது ஒரு மீட்டிங்லயோ இல்ல ஏதாவது டிஸ்கஷன்லயோ மற்றவங்க பேசிட்டு இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இவங்க தங்களுடைய கருத்தை சொல்லிக்கொண்டோ அல்லது கவுண்டர் பண்ணிக்கொண்டோ இருப்பாங்க. அதன் மூலமா இவங்க தங்களுடைய குரல் மேலோங்கி இருக்கிறதா நினைப்பாங்க. இன்னும் சிலர் தங்களுடைய மேலதிகாரிகளுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா அதுக்காக கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிகமா பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் சரியானதில்லை அப்படின்றத நாம் இப்ப தெரிஞ்சு கொள்ள போற மௌனத்தினுடைய 5 அபார சக்திகள் உங்களுக்கு புரிய வைக்கும். நம்பர் 1, it can make others stumble. மௌனம் அப்படின்றது பலருக்கு அசௌகரியமானதா இருக்கு. பெரும்பாலானவங்களால அதை ஜீரணிச்சு கொள்ளவே முடியறதில்லை. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுண்டா, தொடர்ச்சியான இரைச்சல்களும் சத்தங்களும் நீண்ட காலத்துல மனிதர்களுக்கு மௌனத்தின் மேல பயம் வர காரணமா அமையுது அப்படின்னுதான். அது மட்டும் இல்லாம சாதாரணமா ஒரு நபருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தணுமா இருந்தா அதுக்கு 4 வினாடி மௌனமே போதுமானது அப்படின்னும் கண்டறியப்பட்டிருக்கு. ஒருத்தர் பேசும்போது அவர் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் மௌனமாவோ மிக குறுகிய வார்த்தைகளாவோ மட்டும் இருக்குமா இருந்தா அந்த நபருடைய மனநிலை தன்னுடைய சமநிலையை இழக்கும். ஏன் இவர் எதுவுமே சொல்லல, இவர் எதை பற்றி யோசிக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் அந்த நபருக்குள்ள உருவாகும். அது அந்த நபரை தடுமாற வைக்கும். அது மாதிரியே ஒரு கன்வர்சேஷன்ல தனியொரு நபர் செல்வாக்கு செலுத்திட்டு இருக்காரா இருந்தா உங்களுடைய மௌனத்தினால அவருடைய கவனத்தை ஈர்க்கவும் அனாவசியமான சொற்களுக்கு உங்களுக்கு அவசியமே இல்லாம அவருடைய நடவடிக்கைகள் பற்றின உங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தவும் உங்களால முடியும். நம்பர் 2, இட் லெட்ஸ் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஒருத்தர் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள்ட்ட இருந்து போதுமான மௌனம் அவருக்கு கிடைக்குமா இருந்தா அவரால் அதிகமான விஷயங்களை தெளிவா பேச முடியும். அவர் அதிகமா பேச பேச ஒரு கட்டத்துக்கு அப்பால தன்னை அறியாமலே தனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான விஷயங்களையும் சொல்ல தொடங்குவார். இது அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மௌனமா இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா அமையலாம். அது மட்டும் இல்லாம மௌனமா இருந்து ஒரு விஷயத்தை கேட்கறதுல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்னண்டா, பொறுமையா அதிகளவான தகவல்களை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க பேச வேண்டிய சந்தர்ப்பத்துக்கான உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றதுல உங்களால சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி மாற்றங்களை செய்ய முடிகிறதோட ஆர்கியூமெண்ட்டை உங்களுக்கு சாதகமா ஆக்கிக்கொள்ளவும் முடியும். நம்பர் 3, இட் கிவ்ஸ் பவர். த 48 laws of power அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியரான ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாருண்டா, பவர் அப்படின்றது நம்மளுடைய வெளித்தோற்றத்தை வச்சு நாம ஆடுற கேம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை விட குறைவா சொல்லும் போது மற்றவங்களுடைய பார்வையில நீங்க ஒரு பவர்ஃபுல்லான நபரா தெரிவிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த விஷயத்த பல பவர்ஃபுல்லான நபர்கள்ட்ட பார்த்துருக்கலாம். அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஏனெண்டா அவங்க முதல்ல செவிமடுக்கிறாங்க, பிறகு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் தங்களுடைய வார்த்தைகளை கோர்க்கிறாங்க. மௌனமா இருங்க அல்லது வார்த்தைகளை மௌனத்தை விட மதிப்புள்ளதா ஆக்குங்க அப்படின்றது பைதகரசினுடைய வாசகமா இருக்கு. ஒருத்தர் அதிகமா பேசும்போது மற்றவங்களுடைய பார்வையில அவர் தன்னை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார் அல்லது அவர் பலவீனமானவர் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தலாம். அதனாலதான் மீட்டிங்ஸ்ல அதிகாரம் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை முதல்ல கருத்து சொல்ல அனுமதிக்கிறாங்க. எல்லாரையும் முதல்ல பேச விட்டு இறுதியில் அவங்க பேசும்போது முதல்ல பேசினவங்களுடைய பேச்சுக்கள் மூலமா அவங்க தங்களுடைய பேச்சை மிகச்சிறந்ததாகவும் சுருக்கமானதாகவும் கட்டமைக்கிறாங்க. நீங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமாவும் புதிராவும் பவர்ஃபுல்லாவும் மற்றவங்களுக்கு தோற்றமளிப்பீங்க. நம்பர் 4, இட் கிவ்ஸ் மோர் வேல்யூ டு வேர்ட்ஸ். நீங்க பேசும்போது உங்களுடைய வாக்கியங்களுக்கு இடையில குறுகிய மௌனங்கள் இருக்க வேண்டியது அவசியமானது. அதாவது ஒரு வாக்கியத்தை நீங்க பேசி முடிச்சு அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இடையிலான நேர இடைவெளி தான் இது. அப்படி இருக்கும்போது தான் மற்றவங்களால உங்களுடைய கருத்துக்களை
புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாம நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய சொற்களை வீசிட்டே இருந்தா கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய கவனம் சிதறிட்டே இருக்கும். உங்களுடைய வாக்கியங்களுக்கு இடையிலான அந்த குறுகிய மௌனம் எவ்வளவு அவசியமானதோ அதே அளவு அவசியமானதுதான் அது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான நேர அளவுல அமைஞ்சிருக்கணும் அப்படின்றதும். அப்பதான் நீங்க பேசுற கருத்துக்கள் அர்த்தமுள்ளதா இருக்கும். மார்க் ட்வைன் அப்படின்ற அமெரிக்க எழுத்தாளர் என்ன சொல்றாருண்டா, ஒரு சரியான வார்த்தை பயனுள்ளதா இருக்கலாம், ஆனா அது சரியான இடத்துல நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 5, இட் வில் இம்ப்ரூவ் பாடி லாங்குவேஜ். ஒரு ஹெல்த்தியான கம்யூனிகேஷன்ல வார்த்தைகளுடைய பங்களிப்பு வெறும் 7% தான் அப்படின்னு சொல்லப்படுது. 38% பேசும் தொனி சார்ந்ததா இருக்கிறதோட மீதி 55% முழுக்க முழுக்க பாடி லாங்குவேஜ்ல தான் தங்கியிருக்கு. வார்த்தைகளுடைய பங்களிப்பு மிக குறுகியதா இருக்கிறதுனால மௌனத்துல கூட சிறந்த பாடி லாங்குவேஜோட உதவியோட உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் சிறந்த பேச்சாளர்களா இல்லாதவங்க கூட பவர்ஃபுல்லான நபர்களா இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பலமா பாடி லாங்குவேஜ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மௌனம் பல சந்தர்ப்பங்கள்ல சக்தி வாய்ந்த கருவியா இருக்கு. பவர்ஃபுல்லான நபர்களும் சிறந்த பேரம் பேசக்கூடியவர்களும் இந்த மௌனத்தை தங்களுடைய ட்ரம்ப் கார்டா வச்சு தான் தங்களுடைய கேமை தங்களுக்கு சாதகமா நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ மௌனத்தினுடைய இந்த அபார சக்திகளை நீங்களும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினா உங்களாலையும் உங்களுடைய இலக்குகளை அடைஞ்சு கொள்ள முடியும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தவறாம கமெண்ட் பண்ணுங்க. அதோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்றது மூலமா இந்த யூஸ்ஃபுல்லான தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா மறக்காம நம்மளுடைய சக்சஸ் மோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லைஃப்லையும் சக்சஸ் மோட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க.